இந்த வார்த்தை அரசியல் எல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. இதேதான் இந்த கடந்த 5 வருஷமா இந்த வெறும் வார்த்தை அரசியலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த வெறும் வார்த்தை வெற்று அரசியல் பண்ணனாலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்குள்ளார வாங்க. வெறும் வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறது, வார்த்தைக்கு ஜோடனைகள் செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதையெல்லாம் விடுங்க. மக்கள் பிரச்சனை என்ன இருக்கு இன்னைக்கு நிதி நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இன்னைக்கு கஞ்சா பிரச்சனை எப்படி இருக்கு, லாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு, மக்களை எப்படி கொண்டு வர போறீங்க, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, அதையெல்லாம் என்ன பண்ணணும், அதை எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஜனநாயகம். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதான். ஆனால் மாநில உரிமைன்றது வர்றது இப்போ அதையும் முக்கியமாக வேண்டாம். தமிழகம் பொறுத்த வரைக்கும் மாநில உரிமைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. தமிழர் என்ற உணர்வுகள் ரொம்ப உறுதியாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது பதவியேற்ற முதல் நாளே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சிருக்காங்க. இல்லை தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுங்கிறதே ஒரு தவறான பார்வைன்னு நான் பார்க்குறேன். அதாவது இப்போ பிப்ரவரி 2026 இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. நீங்கள் தேசிய கீதம் பாடும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் தேசிய பாடல் பாடியாகணும்.